ஆனி மாதம் உங்களில் பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். தென்மேற்கு பருவமழை தொடங்கும் காலம். விவசாயிகளுக்கு பயிர் நடுவு வேலைகள்லாம் ஈடுபடுற காலமும் இதுதான். இங்கே நம்ம வயலில் உளுந்து பயிர் அறுவடைக்கு தயாராக இருக்குது. அதே மாதிரி நம்ம நாற்றங்காலையும் நாற்று விட்டு ஒரு 15 நாள் ஆச்சு. கடந்த வருடம் நம்ம வயலில் கிடைச்ச உளுந்து விதைகளில் தான் நம்ம எடுத்து வச்சுருந்தோம். இந்த வருடம் சித்திரை மாதம் நம்ம விதைகளை தெளித்தோம். சித்திரை வெயிலில் முதல் விதை மண்ணை தொட்டுச்சு. இப்போ அந்த பயிர் அனைத்தும் அழகாக வளர்ந்து அறுவடைக்கு தயாராக இருக்குது. இப்போ சித்திரை மாதம் போட்டது தானே இது? சித்திரை கடைசியில் 20 தேதி வந்துருச்சு. இப்போ அறுவடை டைத்துக்கு வந்துருச்சு. இப்போ 10 நாள் கூட போயிருச்சு. அது ஆள் கிடைக்கும் போது அறுவடை பண்ணலாம். இப்போ நம்ம கணபதி நம்ம விதையிலேருந்து நீர் வேளாண்மை முதல் இப்போ அறுவடை வரை எல்லா வேலையும் அவர் தான் பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம வயலில் நம்ம கிராமத்து பெண்கள் நம்ம உளுந்து அறுவடை செஞ்சிட்ருக்காங்க. ஜோதி தலைமையில் ஒரு 12 பெண்கள் நம்ம வயலில் இப்போ அறுவடை வேலையை பார்த்துட்ருக்காங்க. உளுந்து பறிக்கிறதுக்காக ஜோதி அவளோட வேலை செய்யற செட்டு ஆளுங்களை கூப்பிட்டு வந்திருக்கா. ஜோதியோட தங்கச்சி ஆகக்கண்ணி, தவமணி, பழனியம்மாள், முத்து, அகிலாண்டம், ராஜேஸ்வரி அப்படி அவங்க குரூப்ல இருக்கவங்கள கூப்பிட்டு வந்து பறிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த அறுவடை செய்யப்படுற உளுந்தை இப்போ நம்ம வயல்லே ஒரு 2லேருந்து ஒரு 3 நாட்கள் நல்லா வெயிலில் உலர்த்திட்டு அதுக்கப்புறம் இந்த உளுந்தை பிரித்தடிப்போம். கடந்த வருடம் அந்த உளுந்து பறிக்கிற ட்ராஷர் மூலியமாக நம்ம உளுந்தை பிரித்து எடுத்தோம். இப்போ அது ட்ராஷருக்கு சொல்லியிருக்கோம். இன்னும் ஒரு 2 நாளில் ட்ராஷர் வரும். வந்ததுக்கப்புறம் அதை வச்சு நம்ம உளுந்து பிரித்து எடுப்போம். இல்லை ஊர் கதையை பேசிட்டு காய் கம்மியாக காய் வந்திருக்கு. ஆனால் அந்த காய்க்கு உள்ள தண்ணி இல்லாமல் காய் இதாகல, மிச்சம் காய் ஊரில் வேற ஒன்று நல்லா மிச்சம் வத்தி போச்சு. காய் தண்ணி இல்லாமல் வத்தி வத்தலாயிடுச்சு. சில காயெல்லாம் இதுவாகிருக்கு. இதெல்லாம் வத்தல் தண்ணி இதுக்கு இல்லாமல் வத்தலாயிடுச்சு. போன புட்டாலும் நல்லா இருந்துச்சு. இந்த புட்டு இந்த வருஷம் ரொம்ப தண்ணி மழையும் பத்தல, தண்ணியும் போயிடுச்சு. ரொம்ப நெட்டு நல்ல காய்ச்சி. போன வருஷம் நல்லா ஏக்கர் 500 550 கிலோ 600 கிலோ எடுத்தேன். பல்ல இதில் இந்த புட்டு நடனாக்கா ரொம்ப கம்மியாக போயிடுச்சு. அந்த மகசூலை பொறுத்த வரையும் கடந்த ஆண்டோட இப்போ இந்த ஆண்டு கம்மியாக தான் கிடைச்சிச்சு. இப்போ இந்த ஆண்டு ஏக்கருக்கு ஒரு 450லேருந்து ஒரு 550 கிலோ வரையும் தான் நம்மளால் எடுக்க முடிஞ்சிச்சு. இப்போ இந்த அறுவடை செய்யப்படுற உளுந்தை இப்போ நம்ம வயல்லே ஒரு 2லேருந்து ஒரு 3 நாட்கள் நல்லா வெயிலில் உலர்த்திட்டு அதுக்கப்புறம் இந்த உளுந்தை பிரித்தடிப்போம். இப்போ அது ட்ராஷருக்கு சொல்லியிருக்கோம். இன்னும் ஒரு 2 நாளில் ட்ராஷர் வரும். வந்ததுக்கப்புறம் அதை வச்சு நம்ம உளுந்து பிரித்து எடுப்போம். இப்போ கடந்த ஆண்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு 600லேருந்து 700 கிலோ வரையும் எடுக்க முடிஞ்சிச்சு. இப்போ இந்த ஆண்டு ஒரு 450லேருந்து ஒரு 550 கிலோ வரையும் மகசூல் கிடச்சிச்சு. உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வேற ஒரு காணொலியில் வேற ஒரு காலத்தில் நம்ம சந்திப்போம்.